தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இலக்கியா வணக்கம் மேடம், இந்தாங்க நீங்க ரெடி பண்ணி கொடுத்த டூப்ளிகேட் ஃபைல். இதோட காப்பிய எஸ்எஸ்கே கிட்ட கொடுத்துட்டேன். ஒரிஜினல் ஃபைல ஆசிரமத்துல எடுத்த இடத்துல வச்சிட்டேன் மேடம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எஸ்எஸ்கே வந்துட்டு போன உடனே ஆசிரம ஓனர் எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னப்பதான் எஸ்எஸ்கே ஓட பிளான் என்னன்னு எனக்கு தெரிஞ்சது. அதான் அப்பவே உங்களை காண்டாக்ட் பண்ணேன். நீங்களும் மறக்காம எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்க. நாங்க உங்களை மறக்கவே மாட்டோம். இதுல என்ன மேடம் இருக்கு? நீங்க வருஷம் வருஷம் எங்க ஆசிரம குழந்தைகளுக்காக பணத்தை அள்ளி கொடுக்கறீங்க. உங்க நல்ல மனசுக்காக இது கூட செய்ய மாட்டேனா? இந்தாங்க, இது எஸ்எஸ்கே எனக்கு கொடுத்த பணம். ஐயோ பரவாயில்ல, அதை நீங்களே வச்சுக்கோங்க. யோசிக்காதீங்க, இந்த பணம் உங்க குழந்தைங்களோட படிப்பு செலவுக்கு உதவும். எடுத்துட்டு போங்க. சரிங்க மேடம், நான் வரேன் மேடம். பாத்தீங்களா எஸ்எஸ்கே ஓட வேலைய? நான் அவரை பத்தி சொன்னப்போ நீங்க நம்பவே இல்ல. கடைசியில நான் சொன்ன மாதிரி நடந்துருச்சு. அவர் அக்கறையா அந்த 5 லட்சத்தை உங்ககிட்ட கொடுத்தது உங்க மூலமா ஆசிரமத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான். அதான் இலக்கிய எனக்கே அதிர்ச்சியா இருக்கு. எஸ்எஸ்கே திருந்திட்டான்னு நினைச்சேன். ஆனா அவன் புத்திய காமிச்சிட்டானே. எஸ்எஸ்கே எல்லாம் சாகுற வரைக்கும் திருந்த மாட்டார் அத்தை. அவர் தான் மகனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் உங்ககிட்ட நல்லவர் மாதிரி நடிக்கிறாருன்னு எனக்கு ஆரம்பத்துல இருந்தே சந்தேகமா இருந்துச்சு. இப்ப அந்த சந்தேகம் கன்ஃபார்மா ஆயிடுச்சு. ஆனா அந்த ஆளு தனக்கு நோய் வந்துருச்சு, 6 மாசத்துல சாக போறேன், அதனாலதான் புள்ளைய பாக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னாரே. எனக்கு என்னவோ அதுல கூட டவுட் இருக்கத்த. காரியம் ஆகணும்னா அந்த எஸ்எஸ்கே எவ்வளவு பெரிய ஃபோர்ஜரியா இருந்தாலும் இறங்கி பண்ணுவாரு. உங்களை தாலி கட்டி பொண்டாட்டியா ஏத்துக்கிறேன்னு சொன்னது கூட அது மூலமா அவர் புள்ள யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நினைக்கிறேன். எஸ்எஸ்கே திருந்திட்டான்னு நம்பி அந்த ஆளு சொன்னதெல்லாம் நான் நம்பினேன். என் புத்திய எதால அடிச்சுக்கிறது? நல்ல வேலை இலக்கியா, நீ புத்திசாலித்தனமா யோசிச்சு ஆசிரமத்துல இருக்கிற என் குழந்தை சம்பந்தப்பட்ட ஒரிஜினல் ஃபைல அந்த ஆளுக்கு கிடைக்காம பண்ணிட்டேன். ஒருவேளை அந்த ஃபைல் எஸ்எஸ்கே கையில கிடைச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? அது நினைக்கவே ரொம்ப பயமா இருக்கத்த. ஒரிஜினல் ஃபைல்ல குழந்தைய ஜானகி அத்தை தான் தத்தெடுத்தாங்கன்னு இருக்கும். அத மட்டும் எஸ்எஸ்கே பாத்திருந்தாருன்னா கௌதம் தான் தன்னோட புள்ளன்னு கண்டுபிடிச்சிருப்பாரு. உடனே கௌதம கொல்றதுக்கு பாப்பாரு. எஸ்எஸ்கே மூலமா கௌதம்க்கு உண்மை தெரிஞ்சு அவரும் டென்ஷன் ஆகி எஸ்எஸ்கே அழிக்கிறதுக்கு கிளம்பிடுவாரு. அப்புறம் என்ன நடக்கும்னு நம்மளால கற்பனை கூட பண்ண முடியாதத்த. எப்படியும் நாம தப்பிச்சிட்டோம். நீ ரெடி பண்ணி கொடுத்த அந்த டூப்ளிகேட் ஃபைல கையில வச்சுக்கிட்டு எஸ்எஸ்கே தான் பொண்ண தேடி அலைஞ்சிட்டு இருப்பான். எப்படியோ நாம நிம்மதியா இருக்கலாம். ஆமா, எதுக்கு அந்த ஃபைல்ல பையங்கிறத பொண்ணுட மாத்தி வச்ச? நீங்க கௌதம் கூட ஒன்னா இருக்கிறது, அவர் மேல நீங்க ரொம்ப அக்கறைப்படுறது, அவருக்காக நீங்க எஸ்எஸ்கே கிட்ட சண்டை போடுறது, இதெல்லாம் பாக்குறப்போ அந்த எஸ்எஸ்கேக்கு தான் தேடுற பையன் கௌதம் தானே அவருக்கு சந்தேகம் வந்தாலும் வந்துரும். அதான் நான் ஃபைல்ல பையன் இருந்தத பொண்ணுன்னு மாத்தினேன். கரெக்ட் தான் இலக்கியா, அந்த ஆளு கண்டிப்பா யோசிப்பான். இலக்கியா, நீ செஞ்சது கரெக்ட் தான். அந்த எஸ்எஸ்கேக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் புள்ள வாழ்க்கை அழிக்கிறதுக்கு என் கழுத்துல தாலி கட்டி வாழ்க்கை கொடுக்கறேன்னு வேஷம் போட்டிருப்பான். அவளை இப்பவே. வேணாத்த, கோவப்படாதீங்க. நீங்க கோவப்பட்டு அப்புறம் பிரச்சனை பெருசாகி விஷயம் கௌதம் ஜானகியத்துக்கு தெரிஞ்சிட போகுது. நீங்க இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியா இருங்க. எஸ்எஸ்கே அடுத்து என்ன பண்றாருன்னு பாப்போம். ஆனா இனி எஸ்எஸ்கே கிட்ட நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, வாங்க போலாம். கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காப்பியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு. முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்.